என் உயிரோடு கலந்திருக்கும் அமெரிக்க வாழ் தமிழ் பெரும் வணக்கம். எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சரா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி கூட சொல்ல மாட்டேன், அதை விட அதிகமான அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு, கலந்து கொண்டிருக்கிறது. அதில் கலந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. என்னுடைய சொல்றேன், நான் என்ன தமிழ் மண்ணில் தான் இருக்கேன்னா ஆனா தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் இருக்கிறேன். உங்கள ஒருவனா, உங்க குடும்பங்களில் ஒருவனா நான் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தொழில்துறையில முதலீடுகளை இருப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அதற்கு பிறகு இப்பொழுது லேட்டா அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறார். லேட்டா வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்டா இருக்கு. தம்பி டிஆர்பி ராஜா அவர்கள் பேசும்போது சொன்னார், அங்க வரணும் இங்க வரணும், எங்க பகுதிக்கு வரணும் எங்க ஊருக்கு வரணும். ஒரு பெரிய போட்டி நடந்துச்சு. அந்த போட்டியில சிக்காகோ வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சிக்காகோவுக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதே சிக்காகோவுக்கு நம்முடைய தமிழக தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அமெரிக்கா பயணத்துக்கு வந்திருக்கிறார். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக ஒப்புதலை தந்த பிறகு அந்த செய்தி எடுத்து படிச்சு பார்த்தேன். எங்கெல்லாம் போயிருக்கிறாரு தலைவர் கலைஞர், எந்த பகுதிக்கெல்லாம் போயிருக்காருன்னு இதெல்லாம் நான் கூர்ந்து கவனிச்சு படித்தேன். 1971 நவம்பர் மாதம் 8ஆம் நாள் வாஷிங்டனுக்கு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பல்வேறு இடங்களை பார்வையிட்டிருக்கிறார். அதுல குறிப்பா ஆர்லாண்டோ நகரில் நடைபெற்ற கலைவிழாவில் கலந்துக்கிட்டு அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய நீரூற்றை பார்த்து ஒரு கவிதையை எழுதி அங்கிருந்த நாட்டுக்கு சென்னைக்கு அனுப்பி வச்சார். அதையும் நான் முரசொலியில படிச்சு பார்த்தேன். அதுல சொல்லியிருக்காரு கவிதை என்ன இல்லை, ஆர்லாந்தோ என்னும் நகரில் அரியதோர் ஏரியில அழகிய மத்தாப்பு உட்கொண்டு கண்டேன். ஒளிவிளக்கு போடுகின்ற காலத்திற்கு உருளையும் சகாமல் ஆடுகின்ற நீரூற்று ஆட்டக்காரி நாட்டியத்தின் நேர்த்தி என்ன சொல்வேன் அப்படின்னு அந்த கவிதை வந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து இதே சிகாகோவுக்கு வந்திருந்தார். அந்த சிகாகோ பல்கலைக்கழகத்தோட அரசியல் கருத்தரங்கத்துல கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார். பின்னர் நியூயார்க் சென்று நியூயார்க் தமிழ் சங்கத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். அப்போது எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தகுதியோடு தலைவர் கலைஞர் வந்தாரோ அதே போல இன்று நானும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தகுதியோடு இங்க வந்திருக்கேன்.
நம்ம திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்க உறவுகிட்ட நிச்சயமா நீங்க கேட்டிருப்பீங்க, செய்திகளை படிச்சிருப்பீங்க. எப்படி இருக்கு எப்படி இருக்கு பொருளிங்க கேட்கிறேன். நன்றி நன்றி. தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நிறுவனங்களுடைய அதிபர்களை சந்திச்சாலும் இந்தியாவில தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னிலை வைக்குது, தமிழ்நாட்டில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு அதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க. தொழில் தொடங்க வாங்கன்னு நான் அழைப்பு விடுவேன். அதனாலதான் முதலமைச்சர்களின் முதல் முறை தமிழ்நாடு என்ற பெருமையை அடைஞ்சிருக்கும். எந்த நாட்டுக்கு நான் அரசு முறை பயணமா போனாலும் என் என்னவெல்லாம் அங்க வாழ்வதை நம்ம தமிழர்களை சந்திக்கணும், அங்க இருக்கிற தமிழ் அமைப்புகளை சந்திக்கணும்னா எனக்கு மனசுல இருக்கும். அப்படி நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழர்களை சந்திச்சிருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக புலம்பெயர்ந்து வாழ்கிற நாடான இந்த அமெரிக்காவில் உங்க முகங்களை பார்க்கும்போது மீண்டும் சொல்கிறேன், பேசாம அப்படின்னு நின்றுட்டு உங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே அந்த அளவுக்கு உங்க பாசமும் அன்பும் என்னை கட்டி போட்டுருக்கு. இந்த தருணத்தில் நான் குறிப்பிட விரும்புவது 2000 ஆண்டுகள் அன்னை தமிழகம் தவமிருந்து பெற்றெடுத்த தலைமகன் சிங்கனுடையும் சிங்காரத்தனுடையும் பூங்கு கடனுடையும் புரட்சி கவியுடையும் தன்னுடைய உரைகடையாக கண்ட பகவான் தம்பிமார் படை மீது விழிநோக்கி வெற்றி கண்ட பூமான் பூவை பந்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுலக ஆசான் ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதுதான் அண்ணா அடிக்கடி சொல்வார், அனைவரும் பிறக்க ஒரு தாய் வயிறு தாங்காது என்ற காரணத்தால் தான் தனித்தனி தாயுடைய வயிற்றிலே பிறந்த அன்பு உடன்பிறப்புகள் நாம் என்று சொல்வார். நாமெல்லாம் தனித்தனி தாயுடைய வயிற்றிலே பிறந்திருந்தாலும் நாம் எல்லாருக்கும் இந்த உறவை பாசத்தை ஊட்டிய ஒரு தாய் இருக்கிறார். அவர்தான் தமிழ் தாய். உலகவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நடுமரங்களே, உடையமுழுக்குகின்றவே, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே மன்பது விலைக்கு இதெல்லாம் தமிழை அழைத்துக் கொண்டு இருந்தால் தமிழே என்று அழைப்பதற்கும் அந்த தமிழ் தாயோட குழந்தைகள் நாம் என்பதுதான் நம்முடைய பெரும் அடையாளமாக இருக்கிறது. கடந்த வாரம் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுல ஒளிபரப்பான விவாத நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன். நம்மோட தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படுற வேர்களை தேடி திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டை பார்க்க, நம்மோட பண்பாட்டை எதுக்க பற்றி கொள்ள, நம்மோட சொந்தங்கள் அடையாளம் காண வந்த இளைஞர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி. சூழ்நிலைகளின் காரணமா தொலைதூர தேசங்களுக்கு வந்து தாய் தமிழ்நாட்டோட தொடர்பை இழந்து இன்னைக்கு மீண்டும் தாய் மண்ணின் வாசத்தை, தாய் மண்ணின் அரவணைப்பை உணர்ந்த இளைஞர்களோடு உணர்ச்சி குவியலா அந்த நிகழ்ச்சி இருந்துச்சு. அதுலயும் ராதிகா என்ற மியான்மர் நாட்டை சார்ந்த சகோதரி
பல ஆண்டுகளாக விட்டு போன உறவை மீண்டும் கண்டுபிடிச்சு நான் அடுத்தடுத்த பேசுறது என் நெஞ்சிலேயே இருக்கு. நம்மளோட வள்ளிய பாட்டியை கண்டுபிடிக்க நினைச்சவர் இப்போ தன் மாமா வீட்டோடு வந்திருக்காரு, சேர்ந்திருக்கிறார். அங்க கலாச்சாரம் எப்படி இருக்கு, ஆனா சொந்தக்காரங்க குறைவுன்னு சொல்லி அவர் கடந்தார். உறவுகளை பிரிஞ்சு இயங்குகிற அத்தனை அயலக தமிழர்களோட உணர்வின் பிரதிபலிப்பா இருந்துச்சு. எப்படிப்பட்ட வரலாற்றுக்கும் பண்பாட்டிற்கும் சொந்தக்காரர்கள் நாம். இனம், மொழி, நாடு, சாதி, மதம், இயக்கம், நிறம்னு எந்த பாகுபாட்டுக்கும் இடமளிக்கலாம். உலக உயிர்கள் அனைத்துக்குமான பொதுமுறையை தந்த வான்புகள் வள்ளுவரை அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஊரை தாண்டிய ஊரும் உலகம் எப்படி இருக்கும்னு ஐயா காலத்திலேயே யாதவ் ஊரே யாவரும் கேள்வின்னு எல்லோரையும் சொந்தமாக கருதி இலக்கியப்படுத்துவதற்கு சொந்தக்காரர்கள் நாம். கீழடி கண்டுபிடிப்புகள் மூலமா 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுத்தறிவு பெற்றோம். நகர நாகரிகத்தோடு மேம்பட்ட சமூகமாக வாழ்ந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம். அதனால்தான் இந்திய துணைக்கண்டத்தோட வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்புல இருந்துதான் தொடங்கி எழுதப்படும். தொடர்ந்து இப்படிப்பட்ட பெருமைக்கும் திறமைக்கும் ஆற்றலுக்கும் அன்புக்கும் சொந்தக்காரர்களான தமிழ்நாடு இன்னைக்கு பல நாடுகளில் பல்வேறு உயர் பொறுப்புகள் இருக்கிறோம். அந்த உயர் பொறுப்புகளுக்கு கடைமுறையில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்களும் வாழ முடியும் என்பதை சாத்தியப்படுத்தியுள்ளது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நிதியும் அதற்காக பாடுபட்ட தலைவர்கள் தான். இதுதான் இந்த பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தமிழ்நாட்டில் கலைஞரும் பாடுபட்ட சமுதாயம். அதுக்காகத்தான் நீதி கட்சி ஆட்சி, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி, நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சின்னு தொடர்ந்து தமிழ்நாடு கல்விக்கு முக்கியத்துவம் அளிச்சுட்டு வரோம். தலைவர் கலைஞர் கணினி கல்விக்கு தந்த முக்கியத்துவத்தால் தான் ஐடி துறையில தமிழ்நாடு முன்னேறி கலைஞர் உருவாக்கின டைடல் பூங்கா மாதிரி அப்போ வேற எந்த மாநிலத்திலையும் பெருசா இல்லை. கலைஞர் அமைச்ச அடித்தளத்துல உலகத்தை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்ப்போம். தமிழ்நாட்டை உலக உருவாங்குச்சு. அதுக்கு சாட்சியங்களாக தான் நீங்க இருக்கீங்க. தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் மாநில தமிழர்களுக்கு பாதுகாப்பாருன்னா நமது திராவிட மாடல் அரசு நமது தமிழ்நாட்டிலே புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களுக்காக அயலக தமிழர் நல வாரியம் உருவாக்கி இருக்கோம். ஜூன் 12 அயலக தமிழ்நாளா கொண்டாடுகிறோம். அந்த வாரியத்தின் மூலமா தமிழால் இணைவோம், உலகமெங்கும் தமிழ், தமிழ் வெல்லும் ஆகிய தலைப்புகள்ல கருத்தரங்கங்கள் நடத்தப்பட்டிருக்கு. வெளிநாடு வாழ தமிழர்களுக்காக கட்டணமில்லா உதவி மையம் தொடங்கப்பட்டிருக்கு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களோட சொந்த ஊர்களை மேம்படுத்தும் எனது கிராம திட்டம் என்ற திட்டம் செயல்பாட்டு. அயலக தமிழருக்கு கணியின் பூங்குழல் விருது வழங்கப்படுகிறது. அயல்நாடுகளை பணிக்கு சென்று அங்கு இறக்க நேரிடக்கூடியவர்களுக்கு குடும்பத்திற்கு நிதி வழங்கப்படுகிறது. உக்ரைன் நாட்டிற்கு படிக்க போன 1524 மாணவர்கள் அவர்களை போர்க்காலத்துல மீட்டு வந்தோம். கம்போடியா, தாய்லாந்து, மியான்மர்ல இருந்து 83 தமிழர்களை மீட்டு வந்தோம். இஸ்ரேல் நாட்டில் கல்வியை கற்க சென்ற படிப்பை தொடர முடியாத 126 பேரை மீட்டோம். கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் 2398 பேர் அயல் நாடுகள் இருந்தும் வெளிமாநிலம் இருந்தும் மீட்டு வந்தோம்.
மொத்தத்துல தமிழர்கள் எங்க பாதிக்கப்பட்டாரோ நமக்குன்னு தாய் வீடா தமிழ்நாடு இருக்கு என்ற உணர்வை நம்பிக்கையை திராவிட முன்னேற்ற ஆட்சி ஏற்படுத்துகிறது. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாயினா திட்டம் தான் வேர்களை தேடின்னு அயலகத்தில் வாழ்ந்த நம்ம குழந்தைகளை தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வர வேண்டிய திட்டம். அதனாலதான் நான் எப்பவும் சொல்லுவேன், இது கட்சியோட அரசு அல்ல, இது ஒரு இனத்தோட அரசு. சாதி மத வேறுபாடுகளை வீழ்த்துகிற வல்லமையும் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகிற வலிமையும் அவளுக்கு தான் இருக்கும். வீழ்வது நாமாக இருக்கணும், வாழ்வது தமிழாக இருக்கணும். இந்த எண்ணத்தை விதைச்சது திராவிட இயக்கம். உலகத்தில் வேற எந்த இனத்துக்கும் இல்லாத பெருமை நம்ம தமிழினத்துக்கு உண்டு. தங்களுடைய இன்னுயிரையும் தீக்கு திண்ணை கொடுத்த தாய்மொழியை காக்க தியாக மரபர்கள் நாம். அந்த தியாக மரபர்கள் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் நான் என்ற கர்வம் எனக்கும் உண்டு. மொழி பற்றுக்கும் மொழி வெறிக்குமான வேறுபாட்டையும் இனப்பற்றுக்கும் இனவெறிக்குமான வேறுபாட்டை அறிந்தவர்கள் நாம். இங்கே கூடியிருக்கிற இந்த நாட்டுக்கு விரும்பி வந்திருப்பீங்க. மற்றவங்க சூழ்நிலையின் காரணமாகவும் பணிகளுக்காகவும் இங்க வந்திருப்பீங்க. அப்படி வந்து உங்க திறமையான உயர்ந்திடங்களை அடைஞ்சிருக்கீங்க. இரண்டு தவளைகள் உள்ள தமிழர்கள் வானத்தை வசப்படுத்தும் வானம் பாடி என்பதற்கான திறமையான தமிழர் தலையிலிருந்து வாழ்வான் என்பதோட அடையாளம் நீங்க. உங்ககிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, உங்களுக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க. ஒரு தாய் மக்களா வாழும். உங்கள் உயர்வுக்கு காரணமான அறிவையும் உழைப்பை மட்டும் நம்பி வாழ்க்கை பயணத்தை தொடருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம், ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க. வாங்கன்னு இருக்க வள்ளுவரை காட்டுங்க. நம்ம வரலாற்று அடையாளமாக விளங்குகிற கீழடி வரலாற்றை காட்டுங்க. சோகலை, கொற்கை, புதுனை போன்ற இடங்களுக்கு அழைச்சிட்டு போங்க. உங்களால் முடிஞ்ச செயல்களை தமிழ்நாட்டுக்கு செய்யுங்க. தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வர நம்ம குழந்தைகிட்ட நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான் இங்க முதலமைச்சராக இருக்காரு. அவர்தான் முத்துவேல் கருணாநிதி சுவாமி. இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பின பிறகும் உங்களோட இந்த ஆர்வமும் மகிழ்ச்சியான புகழும் தான் எப்பவும் என் ஞாபகத்துக்கு வரும்.